அண்ணாத்த படத்தோடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரோஹிணியில் பார்க்குறேன். அப்போ நம்மெல்லாம் ஒரே நிறுவனத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். போனால் படம் போட போகிறாங்க. அப்போ இப்போ மாதிரி 9 மணி கிடையாது. காலைல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ரொம்ப ஏர்லியாக போடுவாங்கல்ல. ஒரு 4 மணி 4 மணிக்கு இருக்கும். 4:30 5 மணிக்கு நம்ம போய் நிற்கிறோம். அவுட்டு வச்சுட்டாங்க. அவுட்னா அந்த ஒரு 100 வெடி போய் வானத்தில் வெடிக்கும்ல. அவுட்டு வச்ச உடனே எல்லோரும் சுற்றி என்ன ஆடிட்டு இருக்காங்க, மேலதாளம்லாம் நடக்குது. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு தட்டையாக பைட் வாங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ரஜினி ஃபேன் என்ன பண்ணிட்டாரு, போய் அந்த அவுட்டை எடுத்து அர்னால்டு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து வெடிக்குது மேலே கீழே. என்னடா அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கோபம் வந்தது. என்னடா அது இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. எனக்கு அது வரைக்கும் நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது. அது வரைக்கும் நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் பெருசாக போகல. அந்த படத்தில் நிறைய விமர்சனங்களும் இருக்குது. அப்பையும் நான் ரஜினி சார் ஃபேன் கிடையாது. அதுக்கப்புறம் நான் மனசு ஒப்ப ரொம்ப பிரியமாக மாநிலம் விட்டு மாநிலம் போய் பார்த்த படம் ஜெயிலர். ஓகே. ஏன்னா அப்போ இங்கே 9 மணி ஷோ கிடையாது. நம்ம காலையிலே பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும். அப்போ இங்கேருந்து நாங்கள் கர்நாடகா போகிறோம். கர்நாடகா போய் படம் பார்த்தேன். அங்கே பாதி தமிழர்கள் வர்றாங்க, பாதி கன்னட மக்கள் வர்றாங்க, பாதி வந்து ரெண்டும் மிக்ஸ்டு வராங்க. அவன் எல்லாரும் எப்படியாவது தலைவர் ஜெயிச்சிடணுங்கிற கனவோடு அந்த படத்துக்கு வரான். ஒரு 12th பையன் எக்ஸாம் எழுதணுன்னே பேரண்ட்ஸ் எப்படியாவது பிள்ளை பாஸ் ஆகிடணும்னு ஒரு எண்ணத்தில் வருவாங்கல்ல. ஒரு யூபிஎஸ்சி ரிசல்ட் வர மாதிரி, ஒரு நீட் எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி ஒவ்வொரு ஃபேனும் அப்படி வர்றான். நான் அதை பார்க்குறப்போ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். இது என்னடா அது, ஒரு ஆள் இவ்வளோ பேரை கட்டி போட்டு வச்சுருக்காரு, ஒரு ஆள் இவ்வளோ பேர் அன்புக்கான ஒரு ஆதாரமாக இருக்கார், ஒரு ஆள் ஜெயிக்கணும்னு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நான் அந்த படம் வந்து போய் பார்த்துட்டு எனக்கு அந்த படம் நல்லா இருந்ததில் ஒரு ஆத்ம திருப்தி இருந்தது.